வரும் 24ஆம் தேதிக்குள் புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர் யார் என்று ஆலோசித்து அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். புதிய தமிழகம் கட்சி அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பட்டிருக்கிற கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிறார். எங்களுக்கு தென்காசி நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பெற்ற 1997ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் நாங்கள் எங்களுடைய கட்சிக்கென்று தனி சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் பெற்றே போட்டியிட்டு வந்தோம். 2019ஆம் ஆண்டும் மட்டும் விதிவிலக்காக கூட்டணி சின்னத்திலே போட்டியிட்டோம். இந்த முறை இப்பொழுது நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே நாங்கள் எங்களுக்கு தனியாக சின்னம் ஒதுக்க சொல்லி கேட்டு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படக்கூடிய சிறப்பு சின்னத்தில் தான் புதிய தமிழகம் கட்சி போட்டியிடும். நேற்று கூட்டணியில் நாங்கள் அங்கம் பெற்று எங்களுக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே வழக்கமாக நாங்கள் அந்த தொகுதியை இப்போ கூட்டணியில் பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ஆலோசித்து வேறு யாராவது போட்டியிடுகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு நியாயப்படி 24ஆம் தேதிக்குள்ளாக எங்களுடைய யார் போட்டியிடுகிறோம் என்பது குறித்து நாங்கள் வெளிப்படையாக பத்திரிகையாளர்களே நாங்கள் அறிவிப்போம்.